எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் தூங்க தெரியாமல் ஒரே அழுகாட்சியாக இருந்துச்சு. அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே ஃபேன் மாட்டிடலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நைட்டு தூங்க முடியறதில்ல. அதனால் மேல் ஃபேன் மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டூல் இல்லை, சின்னதாக தான் இருந்துச்சு. அதுக்கு மேலேயே ஒரு 4-5 தலைமுட்டையை போட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேன் மாட்டினோம். கடைசியில் ஃபேன் நல்லா மாட்டியாச்சு. ஆடவும் இல்லை, நல்லா ஃபிட்டாக இருந்துச்சு. காலையில் இந்த 2 ஒர்க் முடிக்கிறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு செய்யணும்னு தெரியல. வெறும் சாப்பாடு மட்டும் வச்சுருந்தேன். தயிர் இருந்துச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் குழம்பு கொடுத்தாங்க. அதை வச்சே காலையிலையும் மதியானமும் ஓட்டியாச்சு. காலையில் துவைச்சி போட்டிருந்தேன். அதை துணியெல்லாம் ஈவினிங் நல்லா காஞ்சிருந்துச்சு. அதையும் எடுத்துகிட்டு போட்டாச்சு. எப்பயுமே காலையில் 2 தடவை தூங்குவான். காலையிலையும் தூங்கிடுவான், ஈவினிங்கும் தூங்கிடுவான். துணி எடுக்க போகும்போது தூங்கிட்டு தான் இருந்தான். பார்த்தா எந்திரிச்சிருவான்னு சொல்லிட்டு அவசரமாக வந்தேன். அதுக்கப்புறம் கீழே பால்காரங்க வந்திருக்காங்க, பால் வாங்க போயிருந்தேன். அப்போ கீழே ஒரு குட்டீஸ் விளையாட்டு இருந்தாங்க. கீழ் வீட்டு பொண்ணு வரியான்னு கேட்டேன். சரி வரேன்னா அவளை விளையாண்டுட்டு இருந்தேன். கூடவே கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அண்ணனும் 2 பேருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ என் பையன் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சான். புதுசாக 2 பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உட்காந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அப்படியே சிலை மாதிரி உட்காந்துக்கிட்டான். அவங்க 2 பேரும் விளையாடுறதுக்கு கூப்பிட்டே இருந்தாங்க. அவன் போல. நானும் சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தீபமெல்லாம் பற்றிட்டு வந்துட்டேன். அவனுக்கு கோதுமை தோசைக்கு கரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சி வச்சுட்டேன். நமக்கு உப்புமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு. கொஞ்ச நேரம் அந்த மாதிரி சிலை மாதிரியே உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்தேன், பால் கொடுத்தேன். எதுவுமே குடிக்கலை. அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க கூட விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். நாமளும் அதுக்குள்ளே பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாமளும் உப்புமாலாம் செஞ்சு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம எல்லாமே அரைஞ்சி வச்சுட்டோம் அப்படின்னா செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன். உப்புமா தானே சீக்கிரம் செஞ்சிடலாம். உப்புமாவுக்கு தண்ணி வெந்துட்டு இருக்கும் போதே சட்னியும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. உப்புமாவுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் கிளறி இருந்தேன். பையன் தேங்காய் சட்னி நல்லாவே சாப்பிடுவான். அதனால தான் அவனுக்கு கோதுமை தோசை பண்ணிடலாம், நமக்கு உப்புமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். எப்பயுமே ரவை பண்ணும்போது சொதப்பி வச்சுருவேன். ரவையை எச்சா போட்டுருவேன், இல்லை அப்படின்னா உப்பு அதிகமாக போட்டுருவேன். இந்த 2 தடவை தான் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா தண்ணி எச்சா போயிடுச்சு. அது வத்துறதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு மெயினாக தாளிப்பு கொடுத்துட்டேன். தாளிப்பு போட்டால் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் சட்னியெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணவும் எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார். சரி சாப்பிட்டு அவனுக்கு ஊட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிடும்போது தான் நிறையா சேட்டப் பண்ணுவான். அந்த வடைச்சட்டியை அவனும் தாளிக்கிறேன்னு சொல்லிட்டு உப்புமா இருக்கும்போதே தாளிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி சேட்டப் பண்ணிக்கிட்டு இருந்தான். தேங்காய் சட்னி நல்லா இருந்ததுனால நிறைய காலி ஆயிடுச்சு. அவனுக்கு கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் அவனுக்கு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசை நானே சுட்டுன்னு எங்கள் வீட்டுக்காரங்க சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் தோசை சுடுறதுக்கு பதில் என்னமோ கோலம் வரைஞ்சிட்டு இருந்தார். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.